நம்ம வாழும் வாழ்க்கை வந்து சின்னது, சிறிய காலம்தான். ஆனால் அந்த வாழ்க்கையை தனியாக இருந்து வாழ்க்கை பாருங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, மற்றவங்களுக்காண்டி வாழ்கிறது, அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம நடந்துக்கும் போது நம்ம வாழ்க்கை முழுமையே அடையாது. எந்த இடத்துலையும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கோ தனித்தன்மையாக இருக்க மாட்டோம். மற்றவங்க பேச்சை கேட்டே சில பேர்லாம் வாழுவாங்க. அது நிறைய மனிதர்கள் இருக்காங்க, அப்படி அடக்கி வச்சிருக்காங்க. நீங்கள் உங்கள் தனித்தன்மையோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை முழுமையடையும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கிற ஒரு 10 பேரை பார்த்தீங்கன்னா அதில் 8 பேர் உங்களுக்கு பிடிக்காது, 2 பேருக்கு உங்களுக்கு பிடிக்கும். அந்த 2 பேரில் ஒருத்தர் முழுமையாக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து இன்பேலன்ஸ்டாக கூட இருக்கலாம். அப்போ இப்படி இந்த ரேஷியோவில் இருக்கும்போதே 10க்கு 1ன்ற மாதிரி இருக்கும்போதே 2 1 இருக்கும் போதே உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. ஏன்னா 8 பேர் நீங்கள் என்ன சொன்னாலும், ஏன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. நம்ம வாழ்க்கையை வாழும்போது அவங்களுக்கு பிடிக்காது. சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னை எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படின்றது நெசசிட்டியும் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு வேவ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு திங்கிங் இருக்கும். அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மனிதர்களோட அவங்க அடாப்ட் ஆவாங்க. நீங்கள் டெய்லி போகும்போது, நீங்கள் ஒரு ரோட்டில் நடக்கும்போது பல மனிதர் இங்கிட்டும் போவாங்க, அங்கிட்டும் போவாங்க, காரில் போவாங்க, நடந்து போவாங்க. ஒருத்தவங்க ஒரு கூட்டமாக பேசிட்டு அவங்க எத்தனோ பேர் பார்ப்போம். சில பேர் பார்வை நம்ம மேலே ஒழுகும், அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா நம்மளே பார்த்த மாதிரி அவங்க யாரையாவது பார்த்துருக்கலாம், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு திங்கிங் இருக்கும். ஆனால் அத்தனை பேர் நம்மகிட்ட வந்து பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. 1-2 பேர் நம்மகிட்ட பேசினாலும் நம்மளோட எதிர்பார்ப்பு என்னன்றது சில பேர் ஃப்ரெண்ட்ஸாக நினைப்பாங்க, சில பேர் வந்து சண்டைக்கு வருவாங்க. நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம டெய்லி நடக்கிற வாழ்க்கையில இப்படி நடக்கும். சில பேர் நம்மளுக்கு எதுவுமே நடக்காது, நம்ம போவோம் வருவோம் இருக்கும். இந்த மாதிரி லைஃப்ல இருக்கும்போது நம்மளே வந்து தாழ்த்தி நினைச்சுக்காம, நம்மளை ரொம்ப உயர்ந்திருக்கோம்னு நினைச்சுக்காம, நம்ம ஒரு ஸ்டேபிள், நம்மளுக்கு என்ன இருக்கோ அதுக்குள்ள நம்ம வாழ கத்துக்கிட்டோம்னாலே நம்ம நிச்சயமாக இந்த உலகையும் வெல்ல முடியும். உலகத்துல நீங்க தனித்துணிமையா இருக்க முடியும். நீங்க எங்கேயும் எதுலையும் நீங்க தனித்துணிமையா இருக்கிறதுக்கு வழி என்ன தெரியும்னா, நீங்க தனியா இருந்து பாருங்க, உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு தெரியும். அதுக்கேற்ற லைஃபை நீங்க யோசிக்கலாம், அதுக்கேற்ற ஸ்கில் செட்டை நீங்க டெவலப் பண்ணலாம். எதுவும் வரும் எது வராதுன்ற போது வராததை தூக்கி போட்டு வர்ற விஷயத்த இன்னும் டெவலப் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 50% தெரியுதா, இன்னும் 50% தேவையான ஒரு ஸ்கில் செட்டை நீங்க டெவலப் பண்ணலாம். அதை பத்தி படிக்கலாம், அதை பத்தி நிறைய பேர்ட்ட கேட்கலாம். நான் சொன்ன அந்த 10 பேர்ல ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதை இன்னும் கொஞ்சம் மோல்டு பண்ணி நம்ம டெவலப் ஆகலாம். இப்படிதான் நிறைய பேர் டெவலப் ஆயிருக்கிறாங்க. சில பேர்லாம் பார்த்தா உலகமே வந்து ரொம்ப இதா இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பார்த்தா ஒரு ஏரோப்ளைன், வெர்ஜின் ஏரோப்ளைன் இது வந்து இருக்கிறாரு. அவர் அந்த சிஓ பார்த்தா அவரோட லைஃப் ஸ்டைலே எப்படி இருக்கும்னா, நிறைய பேர் வந்து சொன்ன விதத்திலே வந்து அவர் லைஃப் ஸ்டைல வந்து எடுத்த விதமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவா தான் சொல்லியிருக்கிறாங்க. நீ உருப்பட மாட்ட, அவங்க ஸ்கூல் டீச்சர் சொன்னது, நீ ஜெயிலுக்கு தான் போ, இப்படிலாம் சொன்னது அப்புறம் அவர் ஒரு ஃபிளைட்டுக்கே ஓனர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏர்பஸ், அவர் முக்கியமான ஒரு அமெரிக்காவில் இருக்கிறாரு. அவர் கீழே அவ்வளோ வேற ஒர்க் பண்றாங்க. 400 கம்பெனிக்கு இருக்கு. அவர் சிஓவா இருக்கிறாரு. அவர் லைஃப் ஸ்டைலுக்கு வேற, அவர் எடுத்துட்ட விதமே வேற, அவர் திங்க் பண்ண விதமே. நீ இப்படி உலகம் நீ சொல்லுதா, நான் என் வாழ்க்கை என்ன வாழ்றேன், நீங்க பாருங்க, நான் எனக்கு இதை சொன்ன வாயை என்னை திருப்பி சொல்லணும்னு சொல்லி வாழ்ந்துருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி நம்மளும் வந்து மற்றவங்களுக்காண்டி வாழாகாம, மற்றவங்க என்ன வேணா நம்மளை சொல்லட்டும், நான் இப்படின்னு நினைக்கிறோம் தன்னம்பிக்கை நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, நம்மளுக்காண்டி நம்ம வாழ ட்ரை பண்ணோம்னாலே ஜெயிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, நம்ம யாரு, நம்மளுக்குள்ள என்ன இருக்கு, நம்ம ஸ்கில் செட் என்ன, நம்மளுக்கு எது வரும் வராதுன்னு யோசிச்சாலே ஒரு லைஃப் வரும். அதை டேக் ஆஃப் பண்ணுங்க. முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற இடத்துல திருப்பி ஒரு ஆரம்பம் கிடைக்கும். அந்த ஆரம்பத்தை வச்சு நம்ம போகும்போது லைஃப்ல ஜெயிக்க முடியும். யோசிங்க, நிச்சயமா உங்களுக்கு ஒரு பாதை கிடைக்கும். நான் அப்படித்தான் பண்றேன்.